வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருகிட்டயுமே சொல்லக்கூடாத ஒரு 5 விஷயங்கள், நெறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு பகுதி பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, ஒரு 5 விஷயங்கள வந்து யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில நெறைய விஷயங்கள, நெறைய உறவுகள நம்ம வந்து கடந்து வந்துகிட்டு இருப்போம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் உடனே ஷேர் பண்ணிருவோம். சிலவங்கள்ட்ட பேசுவோம். நம்மளோட எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட உடனே ஷேர் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா, நம்ம வந்து நம்மளோட வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மள கீழ தள்ளி விட்டுட்டு மேல போகணும்னு தான் நெனைப்பாங்க. இந்த மாரி சில விஷயங்கள வந்து யார்ட்டயுமே நம்ம சொல்லாம இருந்தோம்னா, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஃபேமிலி வந்து நிம்மதியா இருக்கும். அந்த மாரி சில விஷயங்கள வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து ஸ்கிப் பண்ணாம கேட்டுட்டு, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள நேரா போயிரலாம். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பத்த பத்தி யார்ட்டயுமே சொல்லவே கூடாது. வந்து என் குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம். வந்து நான் வந்து கஷ்டப்படுறேன். இது வந்து எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது, யாருன்னே தெரியாது. அவங்க கிட்ட திடீர்னு நம்ம பேசி உடனே கனெக்ட் ஆகி நம்ம எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட சொல்லிர்றோம். நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, நம்ம கஷ்டப்படுறோம், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், நம்ம என்ன வேலைகளுக்கு போறோம், இதெல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம். அவங்க அந்த நேரம் நல்லபடியா பேசி யாருமே அவங்கள பத்தியோட முன்னாடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்கள்ட்ட பழகும்போது நம்ம ஒரிஜினல் குணத்த வந்து யாருமே காட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட குணம் தெரியும். அப்ப நம்மள ஒரு சீப்பான ஒரு இதாகி வந்து வந்து நம்மள வந்து பேசுவாங்க. அதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். என்ன அப்டின்னா வந்து நேரா வீடியோக்குள்ள சின்ன சின்னதா ஒரு டக் டக்குன்னு நான் வந்து பேசி முடிச்சிடுறேன். வந்து குடும்பம் ஃபர்ஸ்ட்டு குடும்பத்த பத்தி நம்ம யார்ட்டயுமே சொல்லக்கூடாது. என் குடும்பம் நான் கஷ்டப்படுது, நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது வந்து சுத்தமா நம்ம தவிர்க்கிறது நல்லது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவல. சரிங்களா? நம்ம எவ்வளோ கவலையா இருந்தாலுமே, அந்த மாரி ஆளுங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணவே கூடாது. நம்ம ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட ஷேர் பண்றோமா, அப்ப என்னோட கணவர்ட்ட நான் ஷேர் பண்றேன். அதேமாரி உங்க வீட்ல உங்க அம்மா, அப்பா, உங்க மாமனார், மாமியார் ஏன்னா வந்து அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணணும். நம்ம கவலை இருந்தா அவங்க தான் நம்ம கவலைய தீர்த்து வைக்க போறாங்க. அந்த 3வதா ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போய் நம்ம கவலைய சொன்னோம்னா, அவங்க தீர்த்து வைக்க போறதும் கிடையாது. அவங்களா தீர்த்து வைக்க முடியவும் முடியாது. அதனால நம்ம ஃபேமிலியில உள்ளவங்கள்ட்ட சொல்லி அந்த பிரச்சனைய வந்து நம்ம வந்து சரி செஞ்சுக்கணும். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடமை. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்ய போறோம். சரிங்களா? நம்ம வீட்டுக்காக நம்ம வந்து செய்ய போறோம். ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும். அதையும் வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணாதீங்க. அதையும் ஷேர் பண்ற பட்சத்தில, அவங்க வந்து என்ன தெரியுமா பேசுவாங்க? நம்ம ஏற்கனவே முன்னாடிலாம் கஷ்டத்த சொல்லியிருப்போம். இவளுக்கானா இது தேவையா? அப்படிலாம் சொல்லி நம்மள வந்து ஒரு மாரி புறம் பேசுவாங்க. பின்னாடி போய் புறம் பேசுவாங்க. அதனால நம்ம செய்யக்கூடிய கடமைகள வந்து நம்ம ஃபேமிலிய தவிர்த்து வந்து யார்ட்டயுமே வந்து சொல்லக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 4வது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல். நம்மளுக்குன்னு சொல்லி 1000 விஷயங்கள் பர்சனலா இருக்கும். அத அவங்க நம்பி நம்ம பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அந்த பர்சனல் விஷயத்த மெயினா வந்து இது நம்ம வந்து ஷேர் பண்ணாதீங்க. அத வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை என்னைக்கோ வர்ற பட்சத்தில வந்து, உங்கள வந்து அந்த இத வச்சு பேசுவாங்க. சரிங்களா? அதனால பர்சனல் விஷயத்தை நம்ம வீட்ட தவிர்த்து வேற யார்ட்டயுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 4வது வந்து நம்மளோட வீக்னஸ். நம்ம என்ன விஷயத்துக்காக நம்ம கவலைப்படுவோம், என்ன விஷயத்த வந்து நம்ம சோர்ந்து உட்காருவோம், இது நடந்துட்டுனா நம்ம ரொம்ப கவலைப்படுவோம் அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு யார்ட்டயுமே ஷேர் பண்ணாதீங்க. அத நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் நீங்க ஒரு கஷ்டப்படும்போது உங்களுக்கு என்ன வீக்னஸ் இருக்கோ, நம்ம ஒரு சந்தோஷப்படும் பொழுது என்ன வீக்னஸ் இருக்கோ, அத கண்டிப்பா வந்து நம்மகிட்ட சொல்லி காட்டுவாங்க. நம்மளோட மனசு அப்படியே நொறுங்கிரும். வந்து இந்த 5 விஷயங்களும் வந்து இந்த பார்ட் 1ல வந்து நான் சொல்லியிருக்கேன். பார்ட் 2ல இன்னும் 5 விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அடுத்த பதிவுல கண்டிப்பா வந்து பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.